இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.1 சொல்லி இந்த ஸ்கீம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024-2025 யூனியன் பட்ஜெட் கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்களை உள்ளடக்கிய பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 3 கோடி கூடுதல் வீடுகளை கட்டுவதற்கான ஒதுக்கீட்டை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 அடங்கும். இது 10 லட்சம் கோடி முதலீட்டில் 1 கோடி நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த முன்முயற்சியை ஆண்டுகளில் 2.2 லட்சம் கோடி மத்திய உதவி வழங்கப்படும் சொல்லிட்டு கூடுதலாக இந்த திட்டம் மலிவு விலையில் கடன்களை எளிதாக்க வட்டி மானியங்களையும் வழங்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து யூனியன் பட்ஜெட்டில் இந்த மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் குறித்து ஒரு போஸ்ட் மாதிரியும் வெளியிட்டாங்க. அதில் என்ன இருக்குதுன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது நகரப்புறம் ஒரு பக்கமும் கிராமப்புறம் ஒரு பக்கமும் மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ வீடுகள் வந்து சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 1.18 கோடி வீடுகள் வந்து சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 85.04 லட்சம் வீடுகள் வந்து நகர்ப்புறத்தில் கட்டி முடிக்கப்பட்டதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமீணில் வந்து கிராமப்புறத்தில் வந்து 2.94 கோடி வீடுகள் வந்து சேங்ஷன் ஆயிருக்குன்றாங்க. இதில் மொத்தமாக வந்து 2.63 கோடி வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் வந்து மொத்தமாக 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2.2 லட்சம் கோடி குடும்பங்கள் வந்து பயனடையும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் வீடு வழங்குவது இந்த திட்டத்துடைய நோக்கம். இதற்கு முன்னாடி வந்து எவ்வளோ ஹவுஸ் சேங்ஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80 லட்சம் வீடுகள் வந்து டோட்டலாக கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் இதற்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் சொல்லிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதன் மூலமாக எவ்வளோ வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து பட்ஜெட்டில் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.1 சொல்லி இந்த ஸ்கீம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தற்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இலவச வீடு வேண்டி விண்ணப்பிக்க முடியும், அல்லது இ-சேவை மையத்திற்கு போய் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டம் குறித்து பட்ஜெட்டில் வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.